are going to see Standard 6th Social Science Term 2 Civics Unit 1 National Symbols Part 3. National Emblem. The four lines on top of the Ashoka pillar at Sarnath was chosen to be our national emblem. சாரநாத் அசோகா பில்லரில் டாப்பில் இருக்கிற அந்த 4 லைன்ஸை தான் இந்தியாவுடைய நேஷ்னல் எம்ப்ளமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. த நேஷ்னல் எம்ப்ளம் வாஸ் accepted on 26th January 1950. Satyameva Jayate has been inscribed at its bottom. இதனோட பாட்டமில் வந்து சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்தியாவோட நேஷ்னல் எம்ப்ளம் அப்படிங்கிறத ஜனவரி 26th 1950 தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட் மீன்ஸ் ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ். ட்ரைம்ஸ் அப்படின்னா வெற்றிகள், அதாவது வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறத இதனோட மீனிங். The national emblem consists of two parts, the upper and the lower parts. The national emblem வந்து 2 parts இருக்கு. One வந்து upper, another one வந்து lower part. The upper part has 4 lines facing the north, south, east and west. The upper partல வந்து 4 lines இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கு. This is on a circular pedestal. இது வந்து ஒரு circular pedestal. One can only see 3 lines at a time. The national emblem வந்து போய் பார்க்கும்போது 3 லைன்ஸை தான் at a டைமில் நம்மளால் பார்க்க முடியும். The lower part has an elephant, a horse, a bull and a lion. அந்த லோயர் பார்ட்டில் இருக்கிற எலஃபண்ட் அப்படின்னா எனர்ஜி, ஹார்ஸ் அப்படின்னா ஸ்பீட், புல் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், லைன் அப்படின்னா மெஜஸ்டிக் அதாவது கம்பீரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லுது. த வீல் ஆஃப் ரைட்சஸ்னஸ் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் தேம். இந்த எலஃபண்ட், ஹார்ஸ், புல் அண்ட் லைன் இன் பிட்வீனில் வீல் ஆஃப் ரைட்சஸ்னஸ் அதாவது தர்ம சக்கரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. This emblem is found at the top of the government communication, Indian currency and passport. இந்த நேஷனல் எம்ப்ளம் வந்து இந்தியா கவர்மெண்ட் கம்யூனிகேஷனுக்காகவும் இந்தியன் கரன்சி பாஸ்போர்ட்டில் வந்து நம்மளால் பார்த்துருக்க முடியும், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, the 4 lines chosen from the Sarnath pillar of Ashoka as our emblem is now placed in the Sarnath Museum. அசோகாவுடைய சாரநாத் பில்லரில் டாப்பில் இருக்கிற அந்த 4 லைன்ஸை தான் நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளமாக வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத் மியூசியமில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஆந்தம். ஜனகண மன ஈஸ் ஆர் நேஷ்னல் ஆந்தம். நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் எது அப்படின்னா ஜனகண மன அதாவது தேசிய கீதம். It symbolizes the sovereignty and integrity of our nation. Sovereignty அப்படின்னா independent, integrity அப்படின்னா honesty. இது வந்து இது ரெண்டையும் வந்து குறிக்குது. This anthem was written by Rabindranath Tagore in Bengali. இந்த anthem வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் ரைட் பண்ணார். எதில் அப்படின்னா பெங்காலியில். This was transcribed in Hindi and was accepted by Constituent Assembly on 24th January 1950. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இந்தியில். அண்ட் தென் இதை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இது தேசிய கீதமாக அப்படின்னா ஜனவரி 24th 1950 அப்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. The rules to be observed while singing the anthem. இந்த anthem வந்து நம்ம பாடும்போது என்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத கீழே வந்து கொடுத்துருக்காங்க. This anthem has to be sung at a duration of 52 seconds. இந்த anthem வந்து 52 seconds வந்து கண்டிப்பாக பாடணும். Everyone should stand erect while singing the national anthem. erect அப்படின்னா நிமிர்ந்து நின்று, கண்டிப்பாக நின்று நம்ம இந்த நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடணும்.
One should understand the meaning while singing. கண்டிப்பாக இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பாடணும். Do you know பாருங்க, on 27th December 1911 this national anthem was sung for the first time during the Congress committee meet held at Kolkata. அதாவது 1911 டிசம்பர் 27 அப்போ கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மீட் அப்போ நேஷ்னல் ஆந்தம் ஃபஸ்ட்டு பாடப்பட்டது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சாங். The song Vande Mataram composed by Bankim Chandra Chatterjee was a source of inspiration to the people of India in the struggle for freedom. It has an equal status with Jana Gana Mana. On January 24, 1950, the then President Dr. Rajendra Prasad came up with a statement in the Constituent Assembly. The song Vande Mataram, which has played a historic part in the struggle for Indian freedom, shall be honored equally with Jana Gana Mana and shall have equal status with it. அதாவது இந்த சாங்கை வந்து யார் கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் இந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணாங்க. இந்த சாங் வந்து இந்திய ஃப்ரீடம் ஸ்ட்ரகுளில் ஒரு ஹிஸ்டாரிக் பார்ட்டாக வந்து இருந்தது. அதனால் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஜனவரி 24, 1950 அப்போது ஜனகண மனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து இந்த நேஷ்னல் சாங்கான வந்தே மாதரத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். The song was a part of Bankim Chandra's most famous novel Anand Meth. இந்த சாங் வந்து எதனோட பார்ட் அப்படின்னா பங்கிம் சந்திரஸோட மோஸ்ட் ஃபேமஸ் நாவலோட ஆனந்த் மேத் அதனோட பாட்டு தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த சாங்கு. நேஷனல் பிளட்ஜ். India is my country, all Indians are my brothers and sisters, is our national pledge. The pledge was written by Pidimari Venkata Suppa Rao in Telugu. அதாவது நேஷ்னல் பிளட்ஜ் அப்படின்னா தேசிய உறுதிமொழி. இந்தியா அப்படிங்கிறது என்னோட கண்ட்ரி, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே என்னோடய பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர் அப்படிங்கிறதா நம்மளோட நேஷ்னல் பிளட்ஜு. இந்த பிளட்ஜை வந்து யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தமிழில் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மைக்ரோ ஆர்கனிசம். த கர்ட் விச் வி கன்சியூம் எவ்ரிடே இஸ் curdled from milk by a microorganism called Lactobacillus delbrueckii. அதாவது நம்ம டெய்லி சாப்பிட்ற கேர்டு வந்து மில்க்லேருந்து கேர்டாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கு ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இருக்குது. அது என்னென்னா லாக்டோபேசில்லஸ் டெல்ப்ரூக்கி அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கனிசம் தான். This was accepted as our national microorganism in the year 2012. இந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நம்மளோட நேஷ்னல் மைக்ரோ ஆர்கனிசமாக வந்து 2012 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. These microorganism makes the milk undergo a chemical reaction and changes the protein content of the milk. இந்த மில்கில் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ப்ரோட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால கேர்டு வந்து உருவாகுது. கேர்ட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டைஜஸ்டிவ் குவாலிட்டி அண்ட் கூலிங் கெப்பாசிட்டி. இந்த கேர்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் வந்து அது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகுது அண்ட் தென் நம்ம பாடிக்கு வந்து குளிர்ச்சி வந்து தருது. நெக்ஸ்ட்டு கரன்சி ஆஃப் இந்தியா INR. The Indian currency is the Indian rupees. இந்தியாவோட கரன்சி வந்து இந்தியன் ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம். The currency released by Hersa Suri in the 16th century was rupiah. The rupiah has been transformed into rupees. அதாவது செர்சா சூரி அப்படிங்கிறவர் 16th செஞ்சுரி அப்போது ஒரு சில்வர் காயினை வந்து ரிலீஸ் பண்ணார். அதனோட நேம் வந்து ருப்பியா. அந்த ருப்பியா அப்படிங்கிற அந்த நேம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ருப்பீஸ்ன்னு சேஞ்ச் ஆச்சு. The symbol of rupees is INR. This was designed by D. Udayakumar from Tamil Nadu in the year 2010.
அதாவது இந்த சிம்பிள் ஐஎன்ஆர் இந்த ருப்பீஸை இந்த ஐஎன்ஆர் ருப்பீஸை வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா டி உதயகுமார் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் வந்து டிசைன் பண்ணார் 2010 அப்போது. நேஷனல் கேலண்டர். During the reign of Emperor Kanishka, he began following a new calendar in the year 78 CE AD. அதாவது பேரரசர் கனிஷ்கா அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு நியூ கேலண்டரை வந்து யூஸ் பண்ணார். அதனோட இயர் வந்து 78 CE அப்படின்னா காமன் இயராக கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி. The year begins from the spring equinox which falls on March 22nd. During the leap year, it begins on March 21st. இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது நியூ இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சமகாலம், அதாவது இரவும் பகலும் ஈக்குவலாக இருக்கிற அந்த March 22nd அப்போ தான் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டியூரிங் லீஃப் இயர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா March 21st அப்போது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேலண்டர் வந்து நியூ இயர் வந்து January 1st வந்து ஸ்டார்ட் ஆகுது. லீஃப் இயர் அப்படின்னா February 29 வந்து வருது. இந்த கேலண்டர் பேர் வந்து சாக்கா கேலண்டர். ஆர் கண்ட்ரி ஃபாலோஸ் திஸ் கேலண்டர். நம்மளோட கண்ட்ரி வந்து இந்த கேலண்டரை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. The famous astronomer Meghnad Saha headed the Calendar Reformation Committee on 22nd March 1957. இந்த கேலண்டர் ரீஃபார்மேஷனோட கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா மேக்நாத் சாகா தான் அதனோட ஹெட்டு. ரீஃபார்மேஷன் அப்படின்னா சம் மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணுறவங்க. கரெக்ஷன் பண்ணி 22nd March 1957 அப்போது இதை வந்து நேஷ்னல் கேலண்டராக வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இட் வாஸ் தென் அக்செப்டட் பை த கமிட்டி ஆஸ் ஆர் நேஷ்னல் கேலண்டராக அக்செப்ட் பண்ணாங்க. த நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஹெல்ப் இன் யூனிட்டிங் த டைவர்ஸ் ஹைபிரிட் செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டு இன்ஸ்டில் பேட்ரியாட்டிசம். நம்மளோட இந்தியாவில் வந்து நிறைய டைவர்சிட்டி இருந்தாலும் இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸ்னால் நம்ம எல்லாரும் ஒரு இந்தியன் அப்படிங்கிற அந்த பேட்ரியாட்டிசம் நம்மளுக்குள்ள ஊக்குவிக்கப்படுது. நேஷ்னல் ஹாலிடேஸ். இண்டிபெண்டன்ஸ் டே. Every year August 15th is celebrated as the Independence Day to commemorate India's freedom from British rule. These auspicious day is also marked as the birth of the world's biggest democracy, India. Every year August 15th அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது பிரிட்டிஷ் ரூல் கிட்ட இருந்து இந்தியா ஃப்ரீடம் வாங்கின டே. இந்த டேவை வந்து வேர்ல்டில் பிக்கஸ்ட் டெமோக்ரஸியான இந்தியா வந்து பர்த் ஆன நாளாக வந்து மார்க் பண்ணப்படுது. ஆன் த டே இந்தியா கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ், மகாகவி பாரதியாஸ் போயம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அண்ட் இட் வாஸ் சைங் ஓவர் த ஏஐஆர் ஆல் இண்டியா ரேடியோ பை டி.கே. பட்டம்மாள், எ ஃபேமஸ் சிங்கர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வாங்கின அந்த டே அப்போது மகாகவி பாரதியாரோட போயமான ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற அந்த போயமை கர்நாடிக் மியூசிக்கில் ஃபேமஸ் சிங்கரான டி.கே. பட்டம்மாள் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து பாடின பெருமை வந்து அவங்களுக்கு தான் உண்டு. The celebration of Independence Day continues every year. Every yearum வந்து Independence Day வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். The Prime Minister unfurls the national flag on the Independence Day at the Red Fort, New Delhi. நியூ டெல்லியில் இருக்கிற ரெட் போர்ட்டில் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் வந்து ஏற்றப்படுவார். ரிப்பப்ளிக் டே. On 26th January 1950, India was declared as a democratic state. அதாவது 26th January 1950 அப்போது இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடாக வந்து அறிவித்தாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. எவ்ரி இயர் திஸ் டே இஸ் கமாமரேட்டட் ஆஸ் த ரிப்பப்ளிக் டே. எவ்ரி இயர் வந்து ரிப்பப்ளிக் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. The Constitution
Constitution commenced on 26th January 1950. 26th January 1950 அப்போ தான் இந்திய அரசியல் சாசனங்கள் எல்லாமே வந்து நடைமுறைக்கு வரப்பட்டது. From August 1947 to 26th January 1950, the Queen of Britain was the honorary head of India. அதாவது ஆகஸ்ட் 1947 இந்தியா ஃப்ரீடம் அடைஞ்சிருந்தாலும் ஆகஸ்ட் 1947 டு 26th January 1950 வரலுமே இந்தியாவோட ஹெட் யார் அப்படின்னா பிரிட்டிஷோட குயின் தான் ஹெட்டாக இருந்தாங்களாம். The day India was declared as a democratic state, the president became the first citizen of India. அப்போது 26th January 1950 அப்போ தான் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிட்டிசன் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். அண்ட் ரிப்பப்ளிக் டே த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிட்ஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் அட் த ரெட் போர்ட் நியூ டெல்லி. ரிப்பப்ளிக் டே அப்போது பிரசிடெண்ட் வந்து நியூ டெல்லியில் இருக்கிற ரெட் போர்ட்டில் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஏற்றுவார். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். ஆன் January 29 the third day of the Republic Day, the celebrations are brought to an end with the beating retreat Germany. அதாவது 26th January 26th அப்போது ரிப்பப்ளிக் டே. அதுலேருந்து தேர்ட் டேவான January 29 அப்போது செலிப்ரேஷன்ஸ் வந்து என் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். அது வந்து பீட்டிங் ரீடீட் ஜெர்மனி வந்து நடக்கும். This is performed by the bands of Indian Army, Navy and Air Force. இதில் வந்து யார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி, நேவி அப்படின்னா கடற்படை, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து பேண்ட்ஸை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. The President of India is the chief guest of this day. இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் அந்த டேவோட சீஃப் கெஸ்ட். Rakshapati Bhavan will be illuminated at 6 p.m. as the part of the celebration. Rakshapati Bhavan will be illuminated at 6 p.m. as the part of the celebration. அப்படின்னா ராக்ஷபதி அப்படின்னா பிரசிடெண்ட் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹவுஸ் வந்து ஈவினிங் 6 p.m. அப்போது illuminated அப்படின்னா விளக்குகள்லாம் வச்சு அலங்காரப்படுத்துறது தான் 6 p.m. அப்போது part of the celebration. Next, Gandhi Jayanti. The birthday of Mahatma Gandhi, the father of our nation, was declared one of the national festival. அதாவது மகாத்மா காந்தி அப்படிங்கிறவர் நம்மளோட ஃபாதர் ஆஃப் நேஷன். அவரோட பர்த்டேவான October 2 தான் வந்து நேஷனல் ஃபெஸ்டிவலாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இட் ஃபால்ஸ் ஆன் 2nd October. In 2007 the United Nations declared October 2 as the International Day of Non-Violence. அதாவது 2007 அப்போது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுது October 2 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ்க்காக டிக்ளேர் பண்ணப்பட்டது. தேங்க்யூ.